தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம இந்த ஆனைமங்கல செப்பேடுகள் குறித்து ரொம்ப விரிவாக அதோடைய அதை சுற்றி பல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் ஆர்வத்தில் இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களையே இன்னைக்கு பல்வேறு விதங்களில் தொட்டு செல்ல போகிறோம். இன்னைக்கு நம்மோட பேச வந்திருப்பது முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன். மதுசூதனன் கலைச்செல்வனை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னா, தமிழலை ஆன்மீகத்தில் அவரை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் ஒரு 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 ப்ராட் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர். அவர் தொழில் முறையில் ஆர்கிடெக்ட். அதுதான் அவருடைய படிப்பு, வேலை சம்பந்தமானது. ஸோ அங்கிருந்து இந்திய கட்டுமானக்கலை, கோவில் மரபு கட்டுமானக்கலை இருக்கு இல்லையா, அதில் நல்ல ஆழ்ந்த புலமை கொண்டவர், அறிவு கொண்டவர். அதிலிருந்து மத சம்பந்தமாகன்னு பார்த்தீங்கன்னா, சைவம் வைணவம் இரண்டிலும் மிக ஒரு ஆர்வம் கொண்டவர். இது அறிவுங்கிறத தாண்டி ஒன்று இருக்கு, அது ஆர்வம், விருப்பம் அப்படிங்கிறது. வரலாறு, ஏன்னா வரலாறு இல்லாமல் இது எதுவுமே கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது, இப்போ ஆனைமங்கல செப்பேடு இதையும் எப்படி கொண்டு வந்து சேர்க்கறது? சேர்த்துருவோம் அதை. மதுசூதனன் வணக்கம். நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசணும். ஆனைமங்கல செப்பேடு, சோழர்கள், ராஜராஜ சோழன் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம தொடாத பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த கால அரசியல் நிகழ்வு அப்படின்னு வச்சுப்போம். ராஜராஜ சோழன் பைதன் ஒரு கன்சிடரபிள், அதாவது அதற்கு பிறகு ராஜேந்திரன் இன்னும் அதை எடுத்துட்டு போறான். பட் ராஜராஜனுக்கு தென்னிந்தியாவில் பெருமளவு அவருடைய கையின் கீழே இருக்கு. ஸோ அதான் அந்த இம்பீரியல் சோலாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு பேரரசாக ராஜராஜன் அதை மாற்றி விட்டான். அப்ப இங்க நடக்கிறது என்னன்னா பார்த்தா, ஆக்சுவலா ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன். நம்ம கடாரம் அல்லது ஸ்ரீவிஜயம் அந்த பகுதிகளில் சைலேந்திர மன்னர்கள் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு இடையேயான உறவு பற்றின ஒரு புரிதல் இந்த ஆனைமங்கல செப்பேடு மட்டும் இல்லை, இன்னும் பல செப்பேடுகளிலே இருந்துட்டு வருது. ஸோ அது பற்றின ஒரு பிக்சர் கொடுங்களேன் நமக்கு. நம்ம பொதுவாக நம்முடைய மக்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறோம். அதனால அந்த பகுதியிலேருந்து நமக்கு ரெண்டு சாம்ராஜ்யம், பெரியங்கிறத விட்டுடுவோம். சோழர்கள் தென் இந்தியாவில், சைலேந்திரர்கள் இப்பொழுதைய இந்தோனேஷியா, மலேசியா பகுதிகள், சிங்கப்பூர், தாய்லாண்டோட சில பகுதிகள் எல்லாம் சேர்த்து மன்னர்கள் குடை பிடித்து வருவதே, மன்னர்கள் குடை பிடிப்பதே அந்த நிழல் அவங்களுக்கானது இல்லை, அவனை நிழலாக கொண்டு குடிகள் வாழ்வதற்குன்னு சொல்லப்படுது. அந்த குடையினுடைய நிழல் பகுதி விஸ்தீரணப்பட்டுக்கிட்டே போகணும், இப்படியே தர்மத்தை சொல்லும் போது சொல்றாங்க. அப்போ அந்த குடையினுடைய அளவு பெருசாகணும்னா அவனுடைய ஆளுகை கீழே வரக்கூடிய நிலப்பரப்பு அளந்து கொண்டே போகணும். திருமாலோட தான் மன்னர்களை ஒப்பிடுறோம்னா அவர் தான் உலகை அளந்தார், உலகை மீட்டு கொண்டு வந்தார். இந்த மாதிரி சிறப்புகள்லாம் செய்ததுனால தான் திருமாலோடையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்போ அத்தனை அரசர்களுக்குமே கனவு எப்போதும் இந்த விஸ்தீரணப்படணும், எல்லா திசையிலும் வளர்த்து கொண்டே போகணும்னு நிறைய பிரசஸ்திகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பெருமையை தான் அவங்க சொல்லிப்பாங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த இம்பீரியலிசம்ங்கிறது சோழர்களுக்கு முன்னாடியே கடல் கடந்து போய் வெல்லக்கூடியதை பாண்டியர்கள் சங்க காலத்துல செய்யறாங்க. அதற்கான போதுமான சான்றுகளோடவே அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு டிப்ளமேட்டிக் ஆஸ்பெக்டோட, இரண்டு நாடுகளினுடைய சகோதரத்துவம், இரண்டு பேருக்குமே அதுல லாபம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை 10ஆம் நூற்றாண்டுல அதிகமே படுது. அப்போ தென்னிந்தியாவினுடைய வளமாக சொல்லப்படும் கடல் பகுதி, 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வளம். அது சோழர்கள் அதனால்தான் அவங்கள அந்த சமுத்திரத்தோடு ரொம்ப தொடர்புபடுத்தி கொண்டு இன்றைய தமிழகத்தின் பெரும் பகுதி சோழர்கள் ஆட்சி செய்த காலத்திலிருந்து ஆரம்ப காலத்திலே வந்திருந்து வச்சு, ஒரு 10ஆம் நூற்றாண்டுல இன்றைய தமிழகம் கேரளத்தை எடுத்துக்கிறாங்க, ஆந்திராவினுடைய ஒரு பகுதி வரைக்குமே எடுத்துக்கிறாங்க. இப்ப 2 பக்கமும் கடலால் சூழ்ந்த இந்த திசையில அதற்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிழக்கு கடற்கரை பகுதிகள் கிட்டத்தட்ட இதே மாதிரி ரொம்ப பெருமையுடைய பாரம்பரியத்தோடு, கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய, மற்றைய நாடுகளோடெல்லாம் ஒப்பந்தங்கள் புரிதல்களோடு இருக்கக்கூடிய அரசர்களுடைய ஆட்சி. அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீவிஜயம்ங்கிற
இந்த தேசம் புராணங்கள்லயே ஸ்ரீவிஜயத்தெல்லாம் பத்தி சொல்றதுனால ரொம்ப பழைய காலத்துல இருந்தே ஸ்ரீவிஜயத்துல ஒரு செழிப்பான ஒரு ஆட்சி இருந்திருக்கு. புராணங்கள் எல்லாம் மகாபுராணங்கள் பல இடத்துல அரசர்களுடைய பெருமையை சொல்லும் போது இல்ல எந்தெந்த அரசர்கள் வந்தாங்க கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ஸ்ரீவிஜயத்தை அதுல சேர்த்துருவாங்க. இந்த அங்க வங்க கலிங்கன்னு இந்த சொல்ற வரிசையில ஸ்ரீவிஜயத்தை சேர்த்துப்பாங்க. இன்றைய சுமந்திரா தீவுகள் அப்போ புராண காலங்கள்ல இருந்தே நமக்கு ஒரு பெருமையோடு இருந்த ஒரு நிலையை பார்க்கிறோம். பல்லவ மன்னர்களுக்கு அவங்களோட இருந்த தொடர்பையும் அந்த வரலாற்று ரீதியாக அரசர்கள் அங்கே இருந்து வந்து போனது இதையெல்லாம் போதுமான அளவுக்கு சான்றுகளோடு சொல்லியிருக்காங்க. இதை ரெண்டையும் தாண்டி இந்த ரெண்டு டிப்ளமசிக்கும் நடுவில் ஜியோகிராபிக்கல் பொசிஷனிங்ல நார்த்ல இருக்கக்கூடிய சீன தேசம், அதுவும் இந்த அளவுக்கே பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு பாரம்பரியம், ஒரு நதிக்கரை நாகரீகம், அந்த கலாச்சாரம்லாம் பெற்று இயற்கை வளங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. அந்த சீன தேசத்திற்கான தொடர்பு அது ரெண்டு பகுதிகளில் இருந்துமே, இங்க இருந்து வந்தாலும் சரி, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்னாலும் சரி, இங்க தெற்கிலேருந்தே போனாலும் சரி, சீனாவினோடு ஏற்படக்கூடிய கடல்வழி தொடர்புக்கு ரெண்டும் சந்திக்கக்கூடிய இந்த மலாக்கா ஜலசந்திப்பு, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அது ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்டா இருந்திருக்கு. இன்னைக்கு உலகமே ஒரு ஜலசந்திப்பு அரசியல்ல தான் அத்தனை பேரும் சிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. முக்கியமான குறிப்பு. ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக கப்பல்கள் வராததுனாலதான் நம்ம கச்சா எண்ணெயோடைய விலை உலகம் முழுக்க ஏறி இன்னி வரைக்கும் நம்மள பாதிக்குது. நம்ம வீட்டு வண்டி ஓடாதுங்கிற அளவுக்கு வந்திருக்கு, தக்காளி கிலோ விலை ஏறிடுங்கிற அளவுக்கு வந்துருக்கு. எங்கேயோ ஒரு ஸ்ட்ரெயிட், அந்த ஸ்ட்ரெயிட் அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய இந்த மலாக்கா ஜலசந்திப்பு. இப்ப அப்படியே ஸ்ரீவிஜயத்துக்கு வந்துருங்க. ஸ்ரீவிஜயத்தில் எப்படி இருந்தது? ஸ்ரீவிஜயத்தை ஒட்டி தான் நீங்க இது வழியா போய் தான் சீன தேசத்தை அடையணும். சீனத்தோடு தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் நமக்கு அதுக்கு கிட்டத்தட்ட அந்த காலத்துல வலுப்பெற்றே விடுகிறது. அடிக்கடி வந்துட்டு போறாங்க, வியாபார நிமித்தமா வராங்க, பல்வேறு வேலைகளுக்காக வராங்க. அதுக்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யாத்ரீகர்கள்லாம் வந்திருக்காங்க, நிலத்துல வந்ததெல்லாம் இருக்கு. ஆனா பிரயாண தூரம் கடல் வழியா வர்றதுதான் இன்னும் சேஃப் அண்ட் குறைவான நேரம் எடுத்துக்குங்கிறதுனால இதுதான் பிரபலமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாடுகளுக்குமே தேவைப்படுது. ஒரு பக்கம் ஸ்ரீவிஜயம், இந்த பக்கம் தாய்லாந்தினுடைய தெற்கு பகுதி, இன்றைய சிங்கப்பூர், இன்றைய மலேசியா, மலாய் தீவுகள்ல சில பகுதிகள், இந்தோனேஷியா, இதெல்லாம் சேர்த்தது தான் ஸ்ரீவிஜயம். அதை ஒரு நகரம் மாதிரி சொல்ல முடியல, முழுக்க ஒரு பெரிய நாடாக அது இருந்திருக்கு. ரொம்ப தொன்மை வளம் எல்லாம் இருந்திருக்கு. அரசர்களோட இவங்களுக்கு இருந்த புரிந்துணர்வு இதெல்லாம் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒன்றுதான். அதை ராஜராஜன் மாதிரி ஒரு கனவு கண்டு அந்த கனவை நினைவாக்கணும்னு துடிக்கிற ஒரு அரசனுக்கு குறித்த அந்த உயர்ந்த குணம், தன்னுடைய ஆட்சி எல்லா திசைகளிலும் பரவணுங்கிற அந்த எண்ணம், அதோடு கொண்டு கடல் பிரயாணமாக முதல்ல மேற்கொண்டது இலங்கையினுடைய துணை பெரிய அளவில் இருந்தது. இன்னொன்னு ப்ராக்சிமிட்டினாலே என்னவோ பாண்டியர்களுக்கு இலங்கையோடு இருந்த ஒரு ஒற்றுமை, பாண்டியர்களுக்கு மன சம்பந்தமே உண்டு, கல்யாணம் இருக்கிறது. அதனால அது பாண்டியர்களை ஒரு ஆயுசுக்கும் ஒரு எனிமி மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா அந்த எதிரிகளுக்கு நண்பனாக இருக்கிறவனை எதிரியா பாவிக்கணும்னு கீழே வரைக்கும் புகுந்து அடிக்கிறதெல்லாம் பிரபலமாக இருந்துகிட்டு வருது. இந்த ஈழம் கொண்டதை அவங்க ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க பல இடங்கள்ல. பாண்டியர்கள் பேர்ல எப்படி இடியாக விழுந்தானோ அந்த மாதிரி ஈழம் கொண்டதையும் சிறப்பா சொல்றாங்க. அப்ப இந்த கடல் வழி போய் தேசங்களை பிடிக்கணும், வெற்றி கொள்ளணுங்கிறது இலங்கையில நல்லாவே ஸ்தாபிச்சிடுறாரு. ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே இலங்கை எல்லாம் அவர் கை கொண்டதுனால அது ஒரு பிடிப்பொண்ணு இருந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கப்பல் படைகளும் எஸ்டாப்ளிஷே ஆயிருக்கணும், நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கணும். அடுத்து இந்த கிழக்கு பக்கமாக போகும்போது வரக்கூடியது இந்த சுமந்திரா தீவுகள். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட், ஒரு பக்கம் இப்ப ஆனைமங்கலம் செப்பேடை பத்தி சொல்லும் போது ராஜராஜன் ஏற்படுத்தி வச்ச நிபந்தங்களை ராஜேந்திரன் காலத்துல பதிவு பண்றதுதான். ராஜராஜன் காலத்துல ஒரு நட்புணர்வு இருந்தாலும் ராஜேந்திர சோழன் சுமந்திரா தீவையும் சேர்த்து வெற்றி கொள்றார். அப்போ ஒரு டிப்ளமசிங்கிறத தாண்டி ஒரு வார் நடந்து அங்க சில பகுதிகளையும் கேப்சர் பண்றாங்க. இங்க நம்ம ராஜராஜன் காலத்தையே எடுத்துப்போம். எனக்கு சோழர்களுக்கு மலாக்கா நீரிணைப்புடைய ஜலசந்தியுடைய முக்கியத்துவம் புரியுது. ஏன்னா நீங்க அதை தாண்டி தான் சீனாவுக்கு போய் வியாபாரம் பண்ணணும்னா. ஆனால் ஸ்ரீவிஜயத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழகம் பொருட்டலையே. ஏன் இங்க அவர்களுக்கு இங்க என்ன இன்ட்ரெஸ்ட்? இந்த இன்ட்ரெஸ்ட் பேசிக்கா ஸ்ரீவிஜயத்துக்கு சோழ தேசத்தை பார்த்து நட்புணர்வு இருக்கிறது சரின்னு பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்திற்குள்ள இந்த இம்பீரியல் ஸ்டேட்டஸ் அடைந்ததுல சங்க காலத்து சோழர்கள் வெற்றியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த ஏர்லி சோழாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக ஸ்ட்ராட்டஜிக்கா இவங்க பல்லவர்கள், தெற்கே பாண்டியர்கள், மேற்க கேரள தேசம் மூன்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஒரு 100 ஆண்டுக்கும் குறைவுபட்ட காலத்துல இந்த பகுதிகள் எல்லாத்தையும் அடைஞ்சதோட வடக்கேயும் இன்னும் படையெடுத்துன்னு ஒற்ற தேசம் வரைக்கும் போய் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் சுமந்திர தீவு இந்த ஒரு ஸ்ரீவிஜய தேசத்தோடு ஒரு விதமா இவங்க பேர்ல ஒரு இன்ட்ரெஸ்டியே கொண்டு வந்திருக்கணும், புரிந்துணர்வு. பிளஸ் என்னுடைய கெஸ் அகைன் நீங்க சொல்லுங்க. எனக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தான்
தமிழகத்திலிருந்து அதிகமான கப்பல் போக்குவரத்து அங்க போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்ததை தாண்டி, ஏன்னா நமக்கு கிடைக்கிற சில பிராக்மெண்டரி ரெக்கார்ட்ல இருந்து அது பராந்தகன் காலத்துல ஆரம்பிச்சதா இல்ல கொஞ்சம் தாண்டி சுந்தர சோழர் காலத்திலயா, ஒரு ஒரு கன்சிடரபிள் சப்போர்ட் ஃபார் அந்த நம்ம வந்து நமக்கு தெரியும் இந்த அது என்ன சொல்லுவோம், இந்த சிரேணிகள், இந்த கூட்டமைப்பு, அந்த வர்த்தகர்களின் கூட்டமைப்பு, அந்த சிரேணிகளுக்கான சப்போர்ட்ங்கிறது இன்னும் அதிகமாகி நீங்க இன்னும் போய் விரிவாக வியாபாரம் பண்ணுங்கள் அப்படிங்கறது சொல்லி, ஏன்னா நம்ம அது பத்தின தகவல்கள் நமக்கு கல்வெட்டுகள்ல அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு தான் வந்தேன் நானு. இந்த விஸ்தரிச்சுக்கொண்டே போகும்போது காஸ்மோபாலிட்டன் நேச்சர் இங்க இன்னும் ஜாஸ்தி ஆகுது. சரி, இந்த காஸ்மோபாலிட்டன் டிப்ளமசி அதோட நம்மளும் இணையணுங்கிற ஒரு எண்ணமும், இது கிராஸ் கண்ட்ரி ஒரு கடலை தாண்டி 2 கரைகளும் இதுல இணையும் போது 2 பேருக்குமே அதுல லாபம் இருந்திருக்குன்னு நிச்சயமா பார்த்திருக்கணும். அதனால தான் இந்த சுதந்திர அரசர்கள் இந்த பகுதியிலேருந்து வரக்கூடியவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க நாகப்பட்டினத்திலேயே இருக்கு. இருந்ததுல பெரிய போர்ட்டவுன், மோஸ்ட் ஹேப்பனிங் போர்ட்டவுன். அந்த போர்ட்டவுன் அதுவுமே இன்னைக்கு நேத்து உருவானது இல்ல, திருமுறை பதிகங்கள்ல இருந்தே அது பெரிய பெரிய கப்பல் சொல்றதுனால நான் கேட்டுறேன், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புகார் தானே நம்முடைய பெரும் துறைமுகமாக இருந்ததாக கேள்விப்படுறோம். எந்த கட்டத்துல நாகப்பட்டினம் புகார், அதெல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி எல்லாம் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாவட்டத்துக்குள்ள வர்றதுதான் உங்களுக்கு. எப்போ வந்து நாகப்பட்டினம் ஒரு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் சிட்டியா மாறுது தமிழக வரலாற்றுல? போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் போர்ட்ஸ் ஒரு பகுதி, இன்னொன்னு செயற்கையாக உருவாக்கி கட்டக்கூடிய. அந்த விதத்துல புகார் காவேரி போய் கலக்கிற இடமாகவே எடுத்துக்கிறதுனால அந்த இடத்துல கடலினுடைய வேகம், அதனுடைய வீரியம் குறையுது. போய் கலக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மாதிரி அந்த இடம் அப்படியே அமைதியாகக்கூடிய அளவுல நிக்குது. அந்த இடமே துறைமுகமா இருந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நமக்கு பெரும்பாலாற்று படையை சொல்லும் போது காஞ்சிபுரத்தை நோக்கி நடந்து போற அந்த புலவருக்கு வந்து ஒரு துறைமுக பட்டணம் மாதிரி ஒரு இடத்தை பற்றி ஒரு நேரடியா இல்லைனாலும் ஒரு வர்ணனை வருது. அது மகாபலிபுரமா இல்ல அதுக்கு பக்கத்துலயாங்கிற ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா மகாபலிபுரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி தான் பாலாறு போய் கடல்ல கிடக்குது. இது அதுக்கும் அப்பாற்பட்டு தான் இருந்திருக்கணும் துறைமுகம். அதனால அந்த கடல் பகுதி வந்து அலைகள் குறையா இருக்கறனால அந்த பகுதியில தான். அதனால பூம்புகாரினுடைய துறைமுக அளவுங்கிறது சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்துல எல்லாம் ரொம்பவே குறுகி இருக்கணும். தவிர 2-3 முறை கடல் கொண்டதை பற்றிய குறிப்புகளையும் நம்ம கணக்குல கொள்ள வேண்டியிருக்கு. இங்கேயே டாக்டர் நாகசுவாமி அவர்கள் செஞ்ச அந்த ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சியில அங்கே ஒரு நகரம் இருந்தது, அது கடல் கொண்டு போனதெல்லாம் பத்தி சொல்றார். கடல் கொண்டு போய் தட்டி நிற்கக்கூடிய ஒரு பகுதியை 10ஆம் நூற்றாண்டுல இவங்க முழுசா ஒரு பெரிய ஆண்டர்பிரினியர் லெவல்ல இதை கொண்டு போகணும், இது டிப்ளமசிக்கெல்லாம் போகணும்னு நினைச்சு படையெடுப்புக்காகவும் வியாபாரத்திற்காகவும் வெளியே கப்பல் செல்வதும் அங்கிருந்து பெரிய கலங்கள் வருவதற்குமான தகுதியை நாகப்பட்டினத்துல பார்த்திருந்திருக்கணும். இன்னொன்னு, நாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சு வேதாரண்யம் வரைக்குமே மைனர் போர்ட்ஸே இன்னும் 2-3 இருந்திருக்கணும். இது ஞானசம்பந்தர் வேதாரண்யம் பதிகத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு க்ளூ கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் வேதாரண்யம் தலத்துக்கு வந்து அங்க இருக்கிற பெண்களோட பேசி பழகிறதுக்கு லோக்கல் லாங்குவேஜ்ல 2 வார்த்தை கத்துக்கிறாங்கிறாரு. சரி சரி சரி. அப்போ இப்போ நமக்கு அது நடந்திருக்க முடியும். சோ அந்த ஸ்ட்ரெச் முழுக்கவே இது இருந்திருக்கணும். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல டிராவல் பண்ணிடலாம் நாகப்பட்டினத்துல வேதாரண்யத்துக்கு. உங்களுக்கு அது அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது நாட்டிக்கல் மைல்ஸ்ல கால்குலேட் பண்ணி நீங்க பெரிய பெரிய கலங்கள்லாம் வந்து நிக்க வேண்டிய தூரம் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஹேப்பனிங்கா அந்த ஸ்ட்ரெச் முழுக்கவே இருந்துதான் இருக்கணும். அதனால வேதாரண்ய பகுதிகளும் அலை இல்லாத கடலாகத்தான் அது ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது. சோ இந்த ஸ்ட்ரெச் முழுக்கவே போர்ட்டுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பூம்புகார் இந்த மாதிரி அடிபட்டு போனதுனால, கப்பல் தரை தட்டக்கூடிய நிலைக்கு போறதுனால பூம்புகார் ஒரு லெவலுக்கு மேல போர்ட் டவுனா இவங்க கொள்ளவே இல்லை. புரியுது. ஏன்னா நிச்சயமா என்னுடைய கேள்வி இந்த 10ஆம் நூற்றாண்டு பக்கத்துல தான் பின்னாடி டச்சுக்காரர்கள் வரும்போது நாகப்பட்டினம் அவங்க முக்கியமான போர்ட் இதுவா எடுத்துக்கிறாங்க. சோ அங்க நிச்சயமா அதுக்கு தேவையான 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே போதுமான அளவுக்கு இதுதான் பிரசித்தமா இருந்திருக்கணும். கடல் நகரமாக இதுதான் நமக்கு நாகப்பட்டினம் தான் இருந்திருக்கணும். 2வது பட்டினம்னு பேர் வந்துடுது. உங்களுக்கு நாகையை வந்து பட்டினமா சொல்றது பின்னால தான். பதிகங்கள் எல்லாம் சொல்லும் போது பட்டினமாக இது சொல்லப்படல. பட்டினம்ங்கிறது கடற்கரையோரமாக இருக்கிறது தாண்டி ஒரு பெரிய பொருளாதார ஸ்தலமாகவும் துறைமுக தலமாகவும் இருந்தால்தான் பட்டினம்னு பேர் பெறும். அந்த விதத்தில் நாகப்பட்டினம்ங்கிற பேரு ரொம்ப பின்னால்தான் நமக்கு வர்றதுனால இது 10ஆம் நூற்றாண்டு வாக்குல இது புதிதாகவே பெரிய அளவிலே விஸ்தீரணம் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனால வந்த கலங்கள் எல்லாம் நின்ற இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க சூஸ் பண்ணி தான் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வராங்க. அந்த விதத்துல இவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாம அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, நம்ம இன்னொன்று பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆனைமங்கலம் ஸ்டோரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீவிஜய அரசர்கள் நாகப்பட்டினத்தை மையப்படுத்தி நிறைய கொடைகள் கொடுத்துருக்காங்க.
மற்ற கோயில்களுக்குமே கல்வெட்டுகள் பலத்துல வருது அது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவர்கள் அடிப்படையில் இன்னொன்று நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது, ஸ்ரீவிஜய பகுதிகளே முழுவதுமாக இந்திய கலாச்சார மையங்களாக இருந்தவை. நிச்சயமா இதெல்லாம் அந்த அகண்ட பாரதத்தினுடைய ஒரு பகுதி தான். அதுவே வந்து இன்னைக்கு இந்தோனேஷியான்னு சொல்லும் பொழுது ஒருவேளை நம்ம மக்களுக்கு புரியாது. இது வந்து ஏதோ கடல் கடந்த பகுதினாலும் அங்க இருந்தது இந்து மதமும் பௌத்த மதமும் தான் பிரபலமா. இங்க இருந்து போன மதங்கள் தான் அதிகப்படியாக இருந்தது, சந்தேகமே. ஸோ இது வந்து ஏதோ ஒரு அந்நிய, அதாவது மக்கள் வேறு மாதிரியாக பார்க்கறதுக்கு இருந்தாலும் அவர்கள் வணங்கும் தெய்வம், அவர்கள் பின்பற்றும் மதம், அவர்களுடைய மொழி, வருடப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, அப்படியே அதான கலாச்சாரம், அதே தான் இருக்கு. அது அத்தனையும் அப்படியே தான் கொண்டு. அப்ப இரண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மக்கள், ஒரே மொழி. அதனாலதான் அவங்களால பேசிக்கவும் முடியுது. அப்கோர்ஸ் தமிழ் வந்து அங்க உள்ளூர் மொழி இருக்கும், சமஸ்கிருதம் இருக்கும். இங்க வந்து உள்ளூர் மொழி தமிழாகவும் சமஸ்கிருதமும் இருக்கணும். அதுல பல கல்வெட்டுகள் அவங்க லிட்டரலி இங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக் மிஷனே வைத்திருப்பது போல தெரிகிறது. இதுக்கும் ஒரு நூற்றாண்டு முன்னாடி சின்ன கோவில் திரு நெய்த்தானம், தில்லைஸ்தானம் இன்னைக்கு சொல்லப்படுவது, திருவையாறுல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில். இலங்கை அரசர்கள் அந்த கோயிலுக்கு நிபந்தம் கொடுக்குறாங்க. சரி, கிட்டத்தட்ட இதே டைம்ல அது ஆதித்தனுடைய கட்டுமானம், முதலாம் ஆதித்தனுடைய கட்டுமானம். அந்த கோயில இலங்கை அரசர்கள் அவங்க சைவ நம்பிக்கையோடவே இருக்கட்டும், அரசர்கள் ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். ஆனா இருக்கிற கோயில் எல்லாத்தையும் விட்டுட்டு தஞ்சாவூருக்கு பக்கத்துல புதிதாக அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு ஒரு நிபந்தம் கொடுக்கணுங்கிறதுக்கான காரணத்தை யோசிக்கும் போது அவர் கொண்டிருந்த சமயப்பற்றுங்கிறத தாண்டி ஒரு டிப்ளமசி இதுல இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசி. இலங்கையோடு அவர்கள் போரெல்லாம் செய்யறதுக்கே முன்னாடி ஏற்பட்ட ஒரு உறவு. அதே மாதிரி கண்டியூர், திருக்கண்டியூர் ரெண்டுமே உங்களுக்கு காவேரிக்கு வடக்கையும் தெற்கையுமா இருக்கும். அந்த ரெண்டு கோயில்கள்லையும் கிடைக்கக்கூடிய இலங்கை மன்னர்கள் சார்ந்த கல்வெட்டு நமக்கு பியூரா டிப்ளமேட்டிக் ஆஸ்பெக்ட் தான் அதை பார்க்கணும். இது டிப்ளமசி தான். இது இங்க இந்த இதுலயுமே இப்ப நம்ம இந்த ஸ்ரீவிஜய அரசர்களே கல்வெட்டுகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்மி ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் இதெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் என்னுடைய ஏஜென்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரு அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு 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 ஃபிக்ஸ்டு மிஷன் இருந்திருக்கு, இல்லாம சும்மா ஏஜென்ட்னு யாரோ ஒருத்தர், அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன் தான். அப்ப எவ்வளவு ஒரு நம்ம இப்ப இன்னும் தேட வேண்டியது இதை ஒரு முகாந்திரமா, ஆனைமங்கல செப்பேட முகாந்திரமா எடுத்துக்கிட்டு இந்தியன் மிஷன், தமிழ் மிஷன், நம்ம யாரு ராஜராஜன்னா ஸ்ரீவிஜய நாட்டுல உங்களுக்கு வந்து நம்முடைய ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன் அங்க இருந்திருக்கணும். அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள், அங்கே என்ன கட்டுமானங்களை செய்தார்கள், அந்த நாட்டில் அதையெல்லாம் அது பத்திய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அங்கத்திய கன்மிகள்லாம் இருந்தவங்க இங்க இருந்து போய் என்ன அப்படிங்கிறது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இது எக்ஸ்சேஞ்சோட தான் இருந்திருக்கணும். இங்க இருந்து அங்க போய் இங்கத்தியதையும் அங்க இருந்து இங்க கொண்டு வந்து அவங்க இந்த எக்ஸ்சேஞ்சில தான் இருந்திருக்கணும். அவங்க வந்து நகைகள், சிற்பங்கள், இந்த ஆனைமங்கலத்துக்கு கடைசியா வருவோம், கோவில்களுக்கு வந்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கொடை, அது எல்லாமே டாக்குமெண்ட், திருமேனிகள் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு தொகுப்பாக கிடைக்கிறது. ஒரு புத்தகமே வந்து நாகப்பட்டினத்து கல்வெட்டுகள் தொடர்பான ஒரு புத்தகமே நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஆனைமங்கலத்துக்கு வருவோம். ஸோ அது ஒரு டிபார்ச்சர் மாதிரி தெரியுது. என்னன்னா, அதற்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சைவ வைணவ கோவில்கள், இந்து கோவில்கள் அப்படின்னு வச்சுப்போம். அதற்கு ஒரு தூரதேசத்தில் இருக்கக்கூடிய இதே இண்டிக் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசர்கள் கொடை கொடுக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவங்களுக்கு வந்து நாம ஏன் இங்க வந்து ஒரு புத்த விகாரத்தை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது பத்தின ஏதாவது நம்ம யூகிக்க முடிகிறதா? எதனால, அது என்ன டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன் நடந்திருக்கும்? ராஜராஜன் அதை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பானா? அதற்கு முன்னால் ராஜராஜன் புத்த மதத்துக்கு ஏதாவது செய்திருக்கிறானா? ராஜராஜனுக்கு முன்னால் அது மதுராந்தகன், உத்தம சோழனோ அல்லது சுந்தர சோழனோ அல்லது அதற்கு முன்னால் யாராவதோ ஏதேனும் செய்திருக்கிறார்களா? அதை பத்தி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? புத்த ஜைன மதத்தை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது. சோழர்கள் மாதிரி ஒரு பேரரசு உருவான போது அந்த சமயத்தை பற்றிய தெளிவும், அந்த சமயம் தமிழகத்தில் அதற்கு முன்பாகவே வந்து கலந்திருக்கக்கூடியதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை.
இவங்க பிரபலமடைந்த ஒரு காலத்தில் சோழ பேரரசு அப்படிங்கிறது ஒன்று உருவாகி வந்தபோது ஒரு காஸ்மோபாலிட்டனான சொசைட்டியா தான். நான் எப்பயுமே சொல்றது, தமிழகம் சங்க காலத்துல இருந்தே ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டி தான். இட் ஹஸ் நெவர் பீன் ஐசோலேட்டட், இது கிடையாது. ரொம்ப காஸ்மோபாலிட்டனா தான் இருந்திருக்கு அப்ரோச். அந்த விதத்துல 10ஆம் நூற்றாண்டு இவ்வளவு தூரத்திற்கு ஒரு இருக்கக்கூடிய காலத்துல பௌத்தர்களை பொறுத்த வரையில் அவங்க ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த தலங்களுக்கு போய் தரிசனம் பண்றத, யாத்திரைகள் மேற்கொள்றத ரொம்ப முக்கியமான சடங்கா எடுத்துக்கிறாங்க. அசோக பேரரசினுடைய அத்தனை பெரிய தேச எல்லைகளை ஒன்றிணைத்ததுல பௌத்த பிட்சுகள் யாத்திரை செய்தது ஒரு முக்கிய காரணம்னு கொள்ளப்படுகிறது. கிராமந்தோறும் அவங்க போகக்கூடிய இடங்கள்ல, அதனால தான் அசோகன் அந்த புத்தனுடைய அந்த மறைந்த அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் எடுத்து ஸ்தூபங்களாக எழுப்பிய போது எங்கெங்க முடியுமோ அங்க எல்லாம் கட்டினார். வேற ஒண்ணுமே நீங்க காரணமா சொல்ல முடியாது. ஒரு இடத்துல புதைக்கப்பட்ட ஒருத்தருடைய உடம்பின் எச்சங்களை எல்லாம் எடுத்து சின்ன சின்ன ஜாடிகள் அடைத்து ஊர் முழுக்க ஸ்தூபங்கள், சின்னதுல இருந்து பெரிய ஸ்தூபிகள்னு அளவுதாரி கட்டுறதுக்கான காரணத்தை வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு 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 செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு ஆயுசுல எத்தனை ஸ்தூபிகளை தரிசனம் பண்றோம்னு பார்க்கிற அளவுல அந்தந்த இடத்துல வந்த பிட்சுக்கள் தங்கறதுக்கான இடங்கள், அவங்களுக்கான உணவுக்கு அவங்க கொஞ்ச காலம் தங்கி போறதுக்கு, இதோடு சேர்ந்து இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருந்திருக்கணும். இந்த யாத்திரைகள் மூலமாக இந்த தொடர்பு, தொலைத்தொடர்பு ஒண்ணு ஒரு பெரிய சிஸ்டம் மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதனால பௌத்தர்களை பொறுத்தவரையில் புத்தரோடு தொடர்புடைய தலங்களை போய் பார்க்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு கோட்பாடாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் புத்த பாழிகள் எல்லாமே புத்தர் கோயிலோடவே தான் இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு அது அஜந்தா எல்லோராலேருந்து இருந்து வர பார்க்கிறோம். இல்லை, நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் வரும்பொழுது அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி வந்து பௌத்த ஜெயினத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது. அது நம்ம சம்பந்தர்லேருந்து அதோடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிந்தவரை, நம்ம பின்னாடி குந்தவை ஜீனாலயம் பற்றி நமக்கு தெரியுது. அது ராஜராஜன், ராஜேந்திரன் ப்ராபப்ளி அதுக்கு அதிகமாக கொடுத்துருக்கான். பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே கல்வெட்டு இங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. நமக்கு சோழ அரசர்கள், சோழ பேரரசர்கள் ஒரு ஃபவுண்டேஷனல் இன்ஸ்கிரிப்ஷனோட எதையும் உருவாக்கியதாக நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதனாலதான் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அதனாலதான் இருந்த பாழிகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இருந்த புத்த பாழிகளுக்கு உதவி செய்யறாங்க. அற்பாக்கத்துல கூட ஒரு ஜெயின பள்ளிக்கு குந்தவை காலத்துல கொடுத்த நிபந்தங்கள் பற்றி வருது. ஒரு பிணக்கு ஏற்பட்ட போது தீர்த்து வைத்து சமாதானம் செய்து வைத்ததை பற்றிய கல்வெட்டுகள்லாம் வருது. அதிகபட்சம் நமக்கு அந்த 10ஆம் நூற்றாண்டு வாக்குல இருந்த சமண பாழிகளையோ புத்த பாழிகளையோ அதுக்கு அதோடைய ஒரு கன்சர்வேஷனுக்கு இல்லை கொஞ்சம் அதிகப்படுத்தி கட்டுவதற்கு, புதிதாக கட்டுவதற்கு, இந்த மாதிரி பணிகளுக்கு தான். அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்திருக்கு, தென் தமிழ்நாட்டில் அதிகமாக, கடைசியில் ஆமாம் வந்து அது கன்னியாகுமரி வரைக்கும் நிறையா இருந்திருக்கு. இந்த மையத்தில் அதுவும் இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ரொம்ப குறைவு ரிலேட்டிவ்லி. நீங்க திருப்பி புதுக்கோட்டை வந்தாதான் உங்களுக்கு வந்து மீண்டும் ஜைனம் அதிகமாக இல்லை. ஆக்சுவலா சோழ தேசத்துல 16ஆம் நூற்றாண்டு கும்பேஸ்வரர் கோயில் எடுத்துப்போம். சரி, கும்பகோணத்தினுடைய முக்கிய தலம். அங்க ஒரு கல்வெட்டு ஒரு நந்தவனத்துக்கானதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாய்க்கால் தான் பிரச்சனை. வாய்க்கால் தண்ணீரை பிரிச்சு விடுறதோ எதையோ பத்தி, ஆனா எக்ஸிஸ்டிங்கா இருந்த ஒரு ஜெயின பள்ளிக்கான நந்தவனமோ வாய்க்காலோ அது. சரி, அதை வந்து மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 16-17ஆம் நூற்றாண்டுல நாயக்க மன்னர்கள் ஆட்சியில கூட ஜெயின பள்ளிகள் உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கு. தீபங்குடி, ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போனோம்னா டெல்டா பகுதிகளில் நிறையவே ஜெயின பள்ளிகள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கே உங்களுக்கு இந்த தீபங்குடி கோயில் வந்து ரொம்ப தொன்மையானது, ரொம்ப பழமையான ஒரு தொடர்புல வரக்கூடியதுதான். நான் அப்படின்னதுலேருந்து அது திருவாரூர் பக்கத்துல இருக்கு, ஒரு அளவுக்கு அது தூரம் இல்லை. ஸோ டெல்டா பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜைனா வெஸ்டேஜஸ் தனியாவே ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து நீங்க சொல்ற இந்த வட மாநிலங்கள்லயும் தென் மாநிலங்கள்லயும் இருக்கிறது ஒரு ஆர்கியோலாஜிக்கல் சைட்ஸாவே ப்ரமோட் ஆயிட்டதுனால பாப்புலரா தெரியுது. நம்மளால யோசிச்சோன்னா உடனே சொல்ல முடியுது. வழிபாட்டு இடங்களா இன்னைக்கும் ஒரு 1000 வருஷ தொன்மை, கட்டுமானம் எல்லாம் மாறி போயிருந்தாலும் வழிபாட்டு இடங்களாக இன்னைக்கு வச்சு வழிபடுற இடங்கள், போதுமான இடங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. டெல்டா ரீஜன்ல பிரான்சஸ் இவ்வளவு கிடைக்குது. அதிகப்படியான என்னுடைய ஒரு ப்ரொபோசிஷன், ஐ டோன்ட் நோ, நம்ம அது ஒன்றும் பார்க்கணும். இந்த ஆனைமங்கலத்துக்கு பிறகு, அதாவது நாகப்பட்டின சூடாமணி விவகாரத்துக்கு பிறகுதான் நாம பார்க்குற செப்பு திருமேனிகள் அனைத்துமேனு என்னுடைய ஒரு, அதுக்கு முன்னாடி கிடைக்கல. அதாவது
கோயில் Submission. ஏற்படுத்துறதுக்கு தேவை முதல்ல இருக்கணும். குறைந்தபட்சம் அந்த நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்காவது இருந்தா மட்டும்தான் கோயில் கட்டணுங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். அப்போ இந்த அளவுக்கான புத்தருடைய விக்கிரகங்களை வைத்து சிலைகளை வைத்து வழிபாடு செய்யணும்னா, தீர்த்தங்கரர்களோ புத்தர்கள் பௌத்த வடிவங்களையோ வச்சு வழிபாடு செய்யணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஜனத்தொகையாவது கூடியிருந்தா மட்டும்தான் கேட்டே இருப்பாங்க. இது இந்த சூடாமணி விகாரம் கட்டி ரொம்ப பிரம்மாண்டமா இருந்திருக்கு. நம்ம ஒரு ஊர் தானேங்கிற அளவிலே பார்க்க கூடாது. பயங்கர பிரம்மாண்டமானது. நில அளவையெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கொடுத்துருக்காங்க. மொத்த கிராமம் அது சார்ந்த எல்லா விதமான டாக்ஸஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவ்வளவு தேவைகள் இருந்திருக்கு. அத்தனை புத்த பிட்சுக்கள் வந்திருக்காங்க, தங்கி இருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா ஒன்று ஏற்படும் போது நிச்சயமா நூற்றுக்கணக்கான திருமேனிகளும் தேவைப்படுது. ஸோ இதை பிரீஃபா இதோடைய குரோனாலஜி ஒரு ஒரு ரஃபா கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா, இந்த கட்டத்துல ராஜராஜன் ஆட்சியில் இருக்கும் பொழுது சைலேந்திரர்கள் இங்க நாங்க கட்டுறோம், என்னுடைய தந்தை பேர்ல சூடாமணிவர்மன் பேர்ல சூடாமணி விகாரம், சூடாமணி அது ரெண்டு மொழியிலையும் சொல்லும் பொழுது பேர் மாறி வருது, அவ்வளவுதான். அது கட்டப்பட்டு அதற்கு இவனும் தன்னுடைய பங்கா கொடுக்கறது தான் இந்த ஆனைமங்கல கல்வெட்டுல வருது, உங்களுக்கு ஆனைமங்கல செப்பேட்ல வருது. அதற்கு பிறகு அங்க அது ஒரு பெரும் மறுமலர்ச்சி அந்த பகுதியில் நடந்து அதற்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. சென்னை மியூசியத்துக்கு போனோம்னா புத்த செப்பு திருமேனிகள், அவலோகிதேஸ்வரர்கள், தாராதேவி ஏகப்பட்ட நமக்கு பார்க்கறதுக்கு வச்சிருக்காங்க. இன்னும் உள்ள நிலவரையில எவ்வளவு வச்சிருக்காங்களோ நமக்கு தெரியாது. இவை அனைத்தும் கிடைத்திருப்பது இந்த ஒரு மாவட்டத்தில் தான். எல்லாமே நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருவாரூர், இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அதுல கிடைத்தது தான். அப்ப அங்க டோட்டலி சைவம் தழைத்து கொண்டிருக்கிறது, வைணவம் தழைத்து கொண்டிருக்கிறது. இது பாடல் பெற்ற ஸ்தலம், திவ்ய தேசம். அந்த ஊர்ல இன்றைக்கு ரொம்ப பின்னாடி நம்ம அங்க வேளாங்கண்ணியும் நாகூர் தர்காவும் வேற வந்துருது. பட் அந்த சமயத்துல சமயப்புறைன்னு பார்க்கும் பொழுது சைவ வைணவ பௌத்த தலம் ப்ராபப்ளி அந்த சமயத்துல தென்னிந்தியாலேயே இந்த நாகப்பட்டினம் சூளாமணி விகாரத்துக்கு ஒப்பாக ஒன்றுமே இருந்திருக்க முடியாது. இதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தால், சொல்லப்படுறதை வச்சு பார்த்தோம்னா பிரம்மாண்டமான ஒரு பாழியா இருந்திருக்கும். இன்னொன்னு, நாகப்பட்டினத்துக்கு இந்த அதோடைய லொகேஷன் தான் மறுபடியும் காரணமாகுது. நீங்க சைவ கோயில்னு பொதுவா சொல்லிட்டீங்கன்னாலும் காரோண கோயிலா இருக்குது. நாகை காரோணம்ங்கிறது உங்களுக்கு கார்வான் குஜராத்ல இருந்து வந்த ஒரு சமய பாசுபத சமயத்தினுடைய ஒரு முக்கிய தலமாக இருக்கு. கட்சி காரோணம்ங்கிறது இன்னைக்கு இல்லாமல் ரொம்ப சின்னதாயிடுச்சு, ரொம்ப சின்ன கோயிலா இருக்கு. குடந்தை காரோணம் இருக்கு. பட் இது முழுக்கவே வெவ்வேறு பிரிவுகள், அதுவும் வடநாட்டில இருந்தே வந்த பிரிவுகள்ல சேர்ந்தவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வராங்கன்னா துறைமுகப்பட்டினமா இருந்ததுங்கிறது ஒரு முக்கியமான காரணமாகுது. திருவாரூர் பதிகத்துல அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது சைவத்துல எத்தனை பிரிவுகள் உண்டோ ஒரு 7 பேரை பிரிச்சு சொல்லுவார். இவங்க எல்லாம் தெருவிலில் பொலியும் திருவாரூர் அம்மானேம்பார். எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் அதுல சைவர், பாசுபதர், காபாலிகர், அந்தனர், இவ்வளவு பிரிவுகளை சொல்லுவார். இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னா அது நாகப்பட்டினத்தினுடைய ப்ராக்சிமிட்டி அதுக்கு ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. நாகப்பட்டினத்துக்கு சேர்ந்து அங்கே இருந்து வருவதுதான். இன்னும் சொல்லணும்னா இலங்கை இருந்து இப்போ அந்த கப்பல் போக்குவரத்து இப்ப திருப்பி ஏற்படுத்திருக்காங்க இல்லையா, அது முதல்லயே இருந்ததுதான். முக்கியமா அது எதுக்காக இருந்தது, வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரையிலிருந்து அது படகு சவாரி. இந்த கப்பல் இணைப்பு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்ததா சொல்றாங்க. மெயினா அவங்க நாகப்பட்டினத்துக்கு சேர்றது காரணம் சிதம்பரத்துக்கு மார்கழி திருவாதிரைக்கு. எனக்கு ஒருவர் சொன்னது இலங்கையிலிருந்து சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் அடைந்து இலங்கையும் சுதந்திரம் அடைந்ததுக்கு 1960கள் 70கள்ல கூட பெரும் எண்ணிக்கையில், அப்ப விசா கிசாலாம் வாங்குறது ஒண்ணும் கிடையாது. அவர்கள் படகுகளில் பெரிய சிறிய கப்பல், பெரிய படகு. அவங்க நேரா இங்க சிதம்பரத்துக்கு அருத்ரா தரிசனம் பண்ணிட்டு இதுக்குதான் மெயின் ரீசனா இருந்திருக்கு, முக்கிய ரீசனாவே இருந்திருக்கு. அப்ப நாகப்பட்டினம் சோழ தேசத்துல இருந்த சமய தலங்களுக்கு போறதுக்கே ஒரு முக்கிய இடமாக இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு 6-7ஆம் நூற்றாண்டுல காயாரோகண சமயம் வரைக்கும் சைவத்தினுடைய பல பிரிவுகள் எல்லாம் நாகப்பட்டினத்துல இருந்திருக்கும் போது அந்த லொகேஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து கொடுத்துருக்கணும். அதனாலதான் புத்தபாழியும் அங்கதான் இறங்குறாங்க. அங்கேயே ஒரு பெரிய புத்தபாழிங்கிறத ஒண்ணு பார்க்கிறோம். இன்னொன்னு முக்கியமான விஷயம், பௌத்தர்கள் இலங்கைக்கு போன போது தமிழகத்தின் வழியாக அதிகம் பிரயாணம் பண்ணலன்னு ஒரு குறிப்பு உண்டு. உங்களுக்கு அது கட்டக் பகுதிகளில இருந்து நேரடியாக கப்பல் அப்படியே தான் போயிருக்காங்கிறது. அதனால இங்க சமணம் அளவுக்கு அவ்வளவு தீவிரமா பௌத்த பிடிப்பு இங்கே ஒன்று இல்லாம தான் இருந்திருக்காங்க. மொத்தமா இல்லைன்னு இல்லை, ஆனா இவ்வளவு தூரத்திற்கு சமணம் அளவுக்கு அது தீவிரமாக இருக்கல. அந்த மாதிரி ஒரு தேசத்துல புதிதாகவே அறிமுகப்படுத்தப்பட்டது போலத்தான் இந்த அளவிலான ஒரு பெரிய பாழியை பார்க்கிறோம்.
சின்ன சின்னதா அங்கங்க புத்தர் சிலைகள்லாம் கிடைச்சாலும் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒன்று ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட முதல் முறையாக தமிழகத்தில் தென்னிந்தியாவினுடைய பெரும்பகுதிகளிலேயே சொல்லலாம் இத்தனை பெரிய புத்த பாழி ஒன்றை ஏற்படுத்தி அதிலேயும் இந்த 3 அடுக்குகள் எல்லாம் வச்சு கட்டினதெல்லாம் பத்தி கிடைத்த வரைபடங்கள் ஆங்கிலேயர் காலத்துல தீட்டப்பட்ட வரைபடங்கள் தெரியுது. அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா திருமால் ஆலயங்கள் 3 தளத்துல வைத்து நின்றான் இருந்தான் கிடந்தான் மாதிரி தான் புத்தருடைய பரிநிர்வாணம் நிக்கிறது, பூஸ்பர்ச முத்திரையோட உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கூட அந்த 3 தளங்கள் வச்சு காட்டுறது. அந்த 3 மாதிரியே உங்களுக்கு உலோக திருமேனிகள் வடிக்கக்கூடியது. இது எல்லாமே உங்களுக்கு அந்த அந்த டைம்ல தான் ஆரம்பிக்குதுன்னே எடுத்துக்கலாம். பிரபலம் அடைவது அந்த அந்த காலகட்டத்துல தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து இலக்கிய பிரசன்ஸ் பார்க்குறோம். எப்படின்னா ஜைனர்கள் தவிர்த்து பௌத்தர்கள், அது ஐ திங்க் வீரசோழியம் கூட ஒரு பௌத்தர் எழுதியது தானே பார்க்கிறோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சோழ காலகட்டத்துக்குள்ளதான் காலத்துல எக்கச்சக்கமான இலக்கண இலக்கிய வகைகளும் அவங்க நிறைய அங்க அந்த படைப்பு வருது. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா வந்து இவ்வளவு ஒரு பெரிய, இப்ப நம்ம வந்து பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் எங்கேயாவது போய் இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப் ஒன்று உருவாக்குறாங்கன்னா அங்கே நிச்சயமாக ஒரு பெரிய கல்விக்கூடத்தை உருவாக்கியிருப்பார்கள். நம்ம நலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகிறோம், அதற்கு ரொம்ப முன்னாடி தட்சசீல பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த மாதிரியாக வந்து அவர்கள் நாகப்பட்டினத்தை ஒரு கல்விக்கான நிலையமாக மாற்றியிருந்தார்களா, இங்கே ஒரு பெரிய நூலகத்தை வைத்திருந்தார்களா, அங்கே நிறைய புது பல்வேறு மொழிகளில் முக்கியமாக வந்து அவர்கள் பிராகிருதத்தையும் பாலி மொழியாகவோ அல்லது சம்ஸ்கிருதத்திலோ இது தமிழையும் சேர்த்து அந்த கோர் புத்திஸ்ட் ஒர்க், அது வந்து அந்த திரிபிடகம் மாதிரியோ அந்த சூத்திரங்கள் மாதிரியோ அவற்றையெல்லாம் உருவாக்கினார்களா? இன்னைக்கு வந்து பல சூத்திரங்கள்லாம் நமக்கு வந்து சீன மொழிபெயர்ப்பின் வழியாக கிடைக்குது. இந்திய மொழிக்கு அப்படிதான் மொழிபெயர்ப்பு அப்படிதான் இன்னைக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரிஜினல்லாம் இங்க இருந்ததெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் அவர்கள் தமிழில் அது போன்று ஏதேனும் ஏற்றினார்களா? எனக்கு ஒரு ஆர்வம், பட் நமக்கு எதுவும் கிடைக்கல. கெஸ் தான் பண்ணலாம். அதாவது நூலகம் ஒன்று இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா புத்தனுடைய அந்த உபதேசங்களை திரிபீடகமாக சொல்லப்படும் நூல்களையே அவங்க வழிபட்டு இருக்காங்க. அதனால இவ்வளவு பெரிய ஒரு பாழியிலே ஒரு நூலகம் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அளவும் பயங்கர பெரிதாக இருந்ததுனால அது ஒரு பள்ளியுமே சேர்ந்தே இருந்திருக்கலாம். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய பள்ளியும் இருந்திருக்கலாம்ங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நாம ஒரு யூகத்துல எடுத்துக்க முடியும். இதனுடைய வளமை எவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கலாம்னா 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்படுற 6000 படி குரு பரம்பரை பிரபாவம், வைணவ ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய பிரபாவத்துல திருமங்கை ஆழ்வாரை சார்ந்த ஒரு கதை ஒன்றை அறிமுகப்படுத்தும் போது குறிப்பாகவே நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த பாழியிலே போய் அவர் அந்த புத்தனுடைய சிலையை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாருங்கிற ஒரு கதையே கொடுக்கிறாங்க. திருமங்கை ஆழ்வாருடைய காலத்தை ஒரு 9ஆம் நூற்றாண்டுன்னு வைத்துக் கொண்டால், 8-9ஆம் நூற்றாண்டுன்னு வைத்துக் கொண்டால் இந்த பாழி அவ்வளவு பெருசாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் வந்து இந்த ஆனைமங்கல செப்பேட்டு பீரியடுக்கு முன்னாடியே வந்துடுறார். ஏன்னா அவர் வந்து பல்லவன் எல்லாம் நந்திவர்மன் எல்லாம் பாடுறதுனால 8-9ஆம் நூற்றாண்டாகத்தான் இருந்திருக்க முடியும். அவர் ஆனா இந்த நூல் 6000 படி குரு பரம்பரை பிரபாவத்தை பின்பழைய பெருமாள்ஜியர் எழுதும் போது 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் எழுதுறார். இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மாறும்போது இதை ஒரு நிகழ்ச்சியாக கற்பித்தால், நீங்க சொன்னீங்க இல்லையா ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய பாடல்கள்ல அந்த எதிர்ப்பு எவ்வளவு தெரியுதுன்னு. அப்போ அதையே வென்று அங்கிருந்தே ஒன்றை கொண்டு வந்து இவர் கட்டினார்னு ஏற்படுத்தி அது வர வழியில அந்த கண்ணமங்கையில் அதை ஒழிச்சு வச்சாருன்னு உங்களுக்கு. ஏன்னா ஆனைமங்கலத்திலேருந்து நீங்க வந்தீங்கன்னா சிக்கல் தாண்டி கண்ணமங்கை தாண்டி திருவாரூர் மன்னாருடைய வழியா தான் தஞ்சாவூர்லாம் வரணும். ஆனா அந்த ஹைவேலயே ஒரு ஊரை காமிச்சு அங்க ஒழிச்சு வச்சிருந்தாருங்கிறதெல்லாம் எழுதப்படுதுன்னா அப்போ எவ்வளவு தூரத்திற்கு இது வளத்தோடு இருந்திருக்கணும். ஸ்ரீரங்கத்தினுடைய மதில் சுவர் பணிக்கான பொன் வந்து இங்க கிடைச்சதுன்னா அது எவ்வளவு வளமோடு இருந்திருக்கணுங்கிறதெல்லாமும் ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸா இதன் மூலமாகவே நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால நிச்சயமாகவே பள்ளிகள் நூலகங்கள்லாம் இருந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஆனைமங்கலம் சிறிய செப்பேடுகள் வந்து குலோத்துங்கன் காலத்திலயும் அது தொடருது. அங்க கொஞ்சம் ஒரு சில சின்ன அந்த இடங்களுடைய ரீரைட் பண்ணி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடைக்காம போகுது. ஏதோ ஒரு கட்டத்துல பாண்டியர்கள் உடைய ஆட்சியின் கீழே இந்த பகுதி வருது. அதற்கு பிறகு கொஞ்சம் வராங்க, யுத்தங்கள், படையெடுப்பு, அதுக்கு பிறகு விஜயநகர காலகட்டம். அதுக்கப்புறம் இது பற்றி நமக்கு வந்து ஒரு தகவலும் இல்லை. அடுத்து டச்சுக்காரர்கள் வரும்பொழுதுதான் நமக்கு வந்து இதை பத்தின அந்த ஃப்ராக்மெண்ட்ரி இது கிடைக்குது. பை தென் அது ஆல்ரெடி கான். அது கம்ப்ளீட்டா அது வந்து உடைந்து விழுந்து எங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும், அதனால இதை இடிப்பதற்கு எங்களுக்கு பெர்மிஷன் தாருங்கள்னு இந்த டச்சுக்காரர்கள் வாங்கி அதை ஒரு மாதிரி இடிச்சு தரமட்டமாக்கி ஒழிச்சு பங்களாலாம் அங்கதான் கட்டுறது, அங்கதான் கட்டக்கூடியது.
என்னோட கேள்வி அந்த இடத்துல புத்த பாழிகள் இதெல்லாம் சரி, இருந்த பௌத்தர்கள் என்ன ஆனாங்க? பௌத்தர்கள் என்னுடைய கெஸ் வந்து இதற்கு முன்னாடியே அவர்கள் போய்விட்டார்கள். ஏன்னா தமிழகத்தில் நமக்கு தெரிந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். ஆனால் ஒரு நிறுவன சமயமாக அது இந்த விஜயநகர காலகட்டத்திலேயே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து திருப்பதி குன்றம் கோவில், ஜெயின கோவில்லாம் வந்து இப்போ வரைக்கும் வழிபாட்டில் இருந்து இப்போ இருக்கு. அது அதற்கு மிகப்பெரிய கொடையை கொடுத்ததெல்லாம் இவன் விஜயநகரத்தோடைய மன்னர்கள் அந்த காலத்துல, அவங்க மன்னர்கள் காலத்துல தான். ஆனாலும் நமக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்து சாம்ராஜ்யத்தை கட்டெழுப்புவதற்காக வந்தவர்கள். ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் இஸ்லாம் வருகிறது, அதோட ஃபேஸ் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அப்போ அவர்கள் தேடி தேடி போய் பௌத்த மதத்துக்கு என்று ஆதரவு எதையும் தரல. இல்ல ஆட்கள் குறைந்து போயிருக்கணும், பயங்கர வேகத்தில் அது குறைஞ்சு. ஆனால் நாகப்பட்டினத்தில் காளமேக புலவர் ஒரு தனிப்பாடல்ல சொல்லும் போது நாகப்பட்டினத்தை பற்றி அவர் நிறைய கிண்டல் பண்ணி எல்லாம் பாடியிருப்பாரு. அதுல ஒரு பாடல்ல சௌக்ராந்திக பௌத்தர்கள் இருக்கிறத குறிப்பிடுறாரு. அவர்னா ரொம்ப பிற்காலி அவருக்கு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வருது, திருமலராயன் காலம் வரைக்கும் வருது. அவங்க பாடல கூட பௌத்தரை சௌக்கரைன்னு சொல்லி சௌக்ராந்திக பௌத்தர்கள் இருக்கு. சௌக்ராந்திக பௌத்தர்களுடைய ஒரு சிறப்பு அசைவம் வந்து அது மீன் உணவு, கடல் உணவு சாப்பிடக்கூடியவங்க அவங்க. அதனால்தான் கடற்கரையோர பகுதிகளில் பெரும்பான்மை பௌத்தர்கள் சௌக்ராந்திக பௌத்தர்களா தான் இருப்பாங்க. இந்த அசைவத்தை ரொம்ப சாதாரணமா அவங்க அந்த ஸ்டேபிள் ஃபுட்டாவே எடுத்துக்கக்கூடிய பௌத்தர்கள். அவங்க அங்க குடியேறினது, அவங்க இருக்கிறத பற்றிய குறிப்பை அவர் கொடுக்கிறார். அதுக்கும் அப்புறமா தான் மறைந்திருக்காங்க. அப்பனா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டச்சுக்காரர்கள்லாம் இங்க வந்து இருந்தப்ப அவர்கள் வந்து இருந்திருக்கணும், ஒரு அளவுல இருந்திருக்கணும். அதுக்கும் அப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் கேள்வி. பட் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் அரசரிடமிருந்து சப்போர்ட் இல்லைங்கும் பொழுது அவர்கள் தனித்தனியாக வீட்டில் இருந்து கொண்டே ஏதோ செய்திருப்பார்கள். அதனால தான் இன்னி வரைக்கும் உங்களுக்கு வட தமிழகத்திலும் சரி தெற்கையும் சரி தமிழ் சமணர்கள்னு சொல்லி அறியப்படுபவர்கள் அந்த சம்பிரதாயத்தை எல்லாம் இன்னும் பிடித்து கொண்டு அந்த விரதங்களை எல்லாம் இருந்து கொண்டு வடக்கே இருந்து வரக்கூடிய அந்த சமய ஆச்சாரியர்களை வந்து புறக்கிறதுல இருந்து எல்லாமே இருந்துகிட்டு வருது. உங்களுக்கு சித்தாமூர்ல ஒரு பெரிய பீடம் இருக்கு. பௌத்தத்துக்கு அந்த மாதிரி இல்ல, போதுமான அளவில் ஆட்கள் இல்லாமல் போனதுதான் ஒரு காரணம். எப்படி நிறைய ஆட்கள் வந்தபோதுதான் ஒரு சூடாமணி விகாரம்னு ஒன்று கட்டணும்னு ஏற்பாடாச்சோ, ஆட்கள் இல்லாமல் போகும்போது தான் இப்படியுமே அது குறைந்துபட்டு போகுது. அப்போ நம்ம இதை என்ன மாதிரி ஒரு மாதிரி கன்க்ளூட் பண்ணலாம்னா, இன்றைக்கு இந்த ஆனைமங்கல செப்பேடு திரும்ப இந்தியாவுக்கு வருகிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை வைத்து கொண்டு எல்லா ரெக்கார்ட்லையும், ஏதாவது ஸ்ரீவிஜய ரெக்கார்ட்ஸில் இந்த நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றி ஏதேனும் விரிவான தகவல்கள் இருக்கிறதா, நாம என்ன மாதிரி கட்டணும், என்னென்னலாம் அதுல இருக்கணும் அப்படின்னு தேடணும். நம்ம நான் வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கான்னு சொல்லலைன்னா, நம்ம பிற இடங்களை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து கவனிக்க தவறிடுறோம். ஸோ இது ஒரு நல்ல நேரமாக நம்ம எடுத்துக்கிட்டு போய் தேடி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா. ஏன்னா இது வந்து இவ்வளோ ஒரு ஒரு ஹிஸ்டாரிக். இப்போ நமக்கு வந்து இதை 2-3 இதாக பார்க்குறோம். ஒன்று வந்து ராஜராஜனுடைய காலத்தில் அல்லது தமிழ் மன்னர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பௌத்த இடம், தலம் பாழி. அப்ப இதோடைய முக்கியத்துவம்ங்கிறது தனிப்பட்ட, இது வந்து நாலந்தாவுக்கு இணையாக நம்ம சொல்லலாம். அது நாலந்தா அளவுக்கு பெரிதாக இருந்ததா அப்படின்னு இல்லைன்னாலும் தமிழகத்தின் நாலந்தா தலங்களின் அளவில் இது ஒரு முக்கியமான இடம். அங்க வந்து நிச்சயமாக கல்விக்கூடம் இருந்திருக்க வேண்டும், வேற எல்லாமும் இருந்திருக்கணும். அப்ப அங்க என்னவெல்லாம் நடந்தது, அதற்கு வந்து நம்ம எந்தெந்த டேட்டாவெல்லாம் தேடி எடுக்க முடியும், கல்வெட்டுகள்ல இருந்து என்ன மீண்டும் இது ரீஇன்டர்பிரேஷன், இதை ஒரு சீரியஸா கொஞ்சம் பார்க்கறது. அந்த காலகட்டத்தில் வேறு பல யாத்ரீகர்கள் எதையாவது குறிப்பிட்டிருக்கிறார்களா, நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஒரு வியூல நம்ம அணுகியிருக்கோமா, யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இந்த கட்டுமானத்தை பத்தி நமக்கு ஏதாவது ஒரு பிக்சரைஸ் பண்ண முடியுமா, அது சரியாக எந்த இடத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு குறிப்பு இருக்கா. கடைசியாக இவங்க பர்மிஷன் வாங்கி இடித்த இடம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கலெக்டர்ஸ் பங்களா. பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டின அந்த கலெக்டர்ஸ் பங்களா இருந்த சைட்டை தான் சொல்றாங்க. அங்கேருந்து எடுத்ததா தான் அந்த சிற்பங்களும் கூட நமக்கு கிடைக்குது. இந்த காப்பர் பிளேட்ஸுமே அந்த பகுதிகளில் தான் எடுத்திருக்க. இந்த 3 தளங்களோடு காட்டப்படுற அந்த ஒரு ஓவியம், ஒரு பிரிட்டிஷ் பீரியட் ஸ்கெட்ச் ஒன்று, அதுதான் நமக்கு கடைசியா இருக்கக்கூடிய வெஸ்டிஜஸ். அது வந்து அந்த பாழியினுடைய ஒரு பகுதியா எடுத்துக்கலாம் இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்படி பார்த்தோம்னா கடலை ஒட்டி ரொம்ப பக்கத்திலேயே தான் அந்த கலெக்டர்ஸ் பங்களா இருக்கு. அந்த பகுதிகளில் தான் இந்த பாழியும் இருந்திருக்கணும்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்ன செய்யலாம்னா, அதை சுற்றி
இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இன்னும் ஒரு அகழ்வாய்வு, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. அது நம்ம வந்து ஒரு கீழடி மாதிரியான ஒரு கீழே ஒரு பெரிய கட்டுமானத்தை தேடி அல்ல, இன்னும் சில பொருட்களை தேடி. நிச்சயமாக கற்சிலைகள், கல்வெட்டுகள், காசுகள், வேறு சில அழியா பொருட்கள், பாத்திரங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா கட்டிடத்தினுடைய அடித்தளம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட்டடத்தோட அடித்தளம் கிடைத்தாலும் நம்ம வந்து அதை ரெஸ்டோர் பண்ண போறது இல்லை. ஏன்னா அது வந்து ரைட்ஸ் பல பேருடைய வாழிடத்தை பாதிக்கும். அதனால எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அடியில ட்ரென்ச் வெட்டி உள்ள போய் என்னென்னலாம் நம்மளால எடுக்க முடியும். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப கவனத்தோட செய்தோம் என்றால் நம்ம மேல இருக்கக்கூடிய கட்டுமானத்தை அசைக்காமல் கீழே போய் கொஞ்சம் பண்ண முடியும். அது செய்தோம்னா நமக்கு இந்த இடத்தோடைய வரலாறு இன்னும் அதிகமாக நிச்சயமாக கொண்டு வர முடியும். நிச்சயமா இருக்கு. அதற்கு வந்து மத்திய மாநில அரசுகள், ஒரு மத்திய அரசு வந்து இவ்வளவு எஃபர்ட் எடுத்து இந்த ஆனைமங்கல சிப்பேடுகளை கொண்டு வரும்பொழுது மேற்கொண்டு நாகப்பட்டினத்தில் அகழ்வாய்வு செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதாக ஆகும்னு நான் நிச்சயமாக செய்யணும். அந்த கடற்கரையோர பகுதிகளில் நிச்சயமாக செய்து பார்த்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னுமே அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டு எக்ஸ்கவேஷனா அப்போ நடந்த மாதிரி இல்ல. பெரும்பான்மை அப்படியே கிடைச்சதையே தான் டாக்குமெண்ட் பண்றாங்க. நடந்திருக்கு, எக்ஸ்கவேஷன் நடந்திருக்குனாலும் ஒரு இப்போ பூம்புகார்ல நடந்தது போலே பல பகுதிகள்லாம் எக்ஸ்கவேட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இந்த பகுதிகள் நாகப்பட்டினத்தில் செய்யறதுக்கான முன்னெடுப்புகளை நிச்சயமாக கொள்ளலாம். ஆனால் ஒரு 10ஆம் நூற்றாண்டு டிப்ளமசி கீழே நாடுகளோடு இருந்தது ஒன்றுக்காக ஏற்படுத்த ஒன்று ஒரு 1000 வருடம் கழித்து இன்னொரு டிப்ளமேட்டிக் மூவா மேலை நாடுகளிலிருந்து மீண்டு வருதுங்கிற ஒரு சிறப்பு வந்து நிச்சயமாகவே போற்றி பாராட்ட வேண்டிய ஒன்றுதான். ஃபேண்டாஸ்டிக். மிக்க நன்றி.